குதுபு ஜமான்டா யாரு? குதுபு ஜமான் அல்லாஹு தஆலாவுடைய முழு உலக அதிகாரமும் கையில வச்சு கொண்டு இருக்கிறவருக்கு பேர் குதுபு ஜமான். முழு உலகத்துல உலக அருள், அறிவு, ஞானம், ரிஸ்க் எல்லாம் குதுபு ஜமான் கையில தான் இருக்குது. அவர் ஃபனாபிர் ரசூல் உள்ளவர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹு யுதி வஅனல் காசிம். ரவாஹுல் புகாரி, புகாரியிலே ஹதீஸ் வருகிறது, அல்லாஹு தஆலா தருகின்றவற்றை உலகத்துக்கு பங்கீடு செய்து கொண்டிருக்கின்றவன் நான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முழு உலகத்துக்கும் அருள், ரிஸ்க், ஞானம் எல்லாம், எதை நோயற்ற வாழ்வு, ரஹ்மத்து எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட கையில தான் இருக்கிறது. அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒருவர் ஃபனாவாகி விட்டால் அவருக்கு பேரு குதுபு ஜமான். அந்த வேலையை குதுபு ஜமான் செய்து கொண்டிருப்பார். அதுதான் உண்மையான ஞான அறிவு. இந்த குதுபு ஜமானுடைய அந்தஸ்தை முதல் முரீதே பெற்று விட்டார்கள். இதனால் தான் எல்லா தரீகாக்களை விடவும் ஷாதுலியா தரீகா சிறப்புற்று விளங்குகிறது. எல்லா தரீகாக்களும் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டவைகள் என்றாலும் ஷாதுலியா தரீகாவுடைய சிறப்பு தில்க ருசுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅதின் என்ற அடிப்படையில் இருக்கிறது. ஷாதுலியா தரீகாவுடைய மஷாயிக்மார்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையிலே கொஞ்சமேனும் பிசகி நடந்தவர்களாக இல்லை. எல்லா விதமான ஞானப்பேட்டையிலும் அவர்கள் உருண்டு ஊறியதன் பின்னால் உண்மையான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு எங்களுடைய மஷாயிக்மார்கள் ஷாதுலியா தரீகாவுடைய வாழையடி வாழையாக வந்த மஷாயிக்மார்கள் அனைவரும் குதுபு ஜமான்களாக இருக்கிறார்கள். இது வேற எந்த தரீகாவுக்குமே கிடையாத ஒரு சிறப்பு. ஷாதுலியா தரீகாவுடைய மஷாயிக்மார்கள் அனைவரும் குதுபு ஜமான்கள். இது யார் சொல்றாங்க? இப்னு அத்தாயில்லாஹி சிக்கந்தரி ரலியல்லாஹு தஆலா லதாயிஃபுல் மினன் என்ற அவர்களுக்கு ஒரு கிதாப், அப்துல் வஹாப் ஷஅரானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் லதாயிஃபுல் மினன் என்ற ஒரு கிரந்தம் இருக்கிறது. எங்களுடைய இப்னு அத்தாயில்லாஹி சிக்கந்தரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் லதாயிஃபுல் மினன் ஃபீ மனாகிபி ஷைഖிஹி அபில் அப்பாஸ் வ ஷைഖிஹி அபில் ஹசன் என்ற ஒரு கிதாப். அது லதாயிஃபுல் மினன் தான், அதுல வேற பின்னால வருது, அது லதாயிஃபுல் மினன். அதுல சொல்றாங்க, எங்களுடைய தரீகாவுடைய மஷாயிக்மார்கள் அனைவரும் குதுபு ஜமான்களாக இருந்ததை நான் கண்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஷேகும் அவர்கள் குதுபு ஜமான் என்று சொல்றார். குதுபு ஜமான் என்பது அல்லாஹு தஆலாவுடைய சம்பூர்ணமாக அழிந்த ஒரு மனிதருக்கு பேர் குதுபு ஜமான். ரசூலுல்லாஹ்விலே அழிந்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஃபனாவானவர்கள். குர்ஆனிலே ஆதாரம் இருக்கு. இந்த நிலையிலே உள்ள மஷாயிக்மார்களை கொண்ட எமது தரீகா குதுபு ஜமானால மாத்திரம்தான் ஸலவாத்துகளை கோர்வை செய்ய முடியும். தெரியுமா? இந்த ஸலவாத்துகள் கோர்வை செய்யப்படுகிறது அல்லவா? உலகத்தில் யார நாங்கள் எத்தனையோ ஆலிம்கள் இருக்கிறோம், எத்தனையோ நஹ்வுலே திறமைசாலிகள், இலக்கண இலக்கியத்திலே திறமை பெற்றவர்கள் நாங்கள் இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறா இல்லையா? அன்ன ஜெய்துன் கதூத், அன்ன ஜெய்துன் கதூத். எல்லாரும் கேட்பாங்க, அன்ன வந்து ஜெய்தன் என்று தானே வரும் இலக்கணத்தில். இது ஒரு இலக்கண நயம். அன்ன ஜெய்துன் கதூத், அன்ன முணங்கினான், ஜெய்து முணங்கினான். ஃபிஅல் ஃபாயில் அன்னங்கிறது அதாவது எங்களுடைய தௌகீதுடைய ஹர்ஃப் அல்ல. அன்ன ஜெய்துன், அன்ன ஜெய்தன் என்று சொல்லி இப்படியெல்லாம் இலக்கண நயம் இருக்கிறது. அன்ன அதாவது எங்களுடைய இலக்கண நயம் எவ்வளவு இருந்தாலும் எங்களுடைய செய்தினா எங்க இப்னு அத்தாயில்லாஹி சிக்கந்தரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக மிக நயமாக எங்களுடைய மஷாயிக்மார்களை பற்றி அவர்கள் சொல்வார்கள். இப்னு அத்தாயில்லாஹி சிக்கந்தரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சொல்கிறார்கள், எல்லா விதமான ஞானங்களும் கொடுக்கப்பட்டவர்கள். கண்ணால் பார்த்த உடனே என்ன செய்வார்கள்? மக்களை விலாயத்துள்ளவர்களாக மாற்றுகின்றவர்களுக்கு பேர் குதுபு ஜமான். இந்த குதுபு ஜமானுக்கு நிறைய விளக்கங்கள் இலக்கண அடிப்படையில், இலக்கிய அடிப்படையில் இருந்தாலும் கூட
வலிமார்கள் சொன்னதை வைத்து தான் நாங்கள் ஆதாரம் எடுக்க வேண்டும். அந்த வலிமார்கள் தான் அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். குர்ஆனை விளக்குவதற்கு ரசூல் தேவைப்பட்டது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளக்கப்படுத்துவதற்கு அவுலியாக்கள் தேவைப்பட்டார்கள். அவுலியாக்களை விளங்கினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கலாம். ரசூலுல்லாவை விளங்கினால் தான் அல்லாஹ்வை விளங்கலாம். அபுல் மவாஹிப் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த நேரமும் ரசூலுல்லாவை கண்டு கொண்டிருக்கின்றவர்கள் அபுல் மவாஹிப் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா. இவர்களும் ஷாதிலியா தரீகாவுடைய சில்சிலாவிலே மஷாயிக்மார்களே வர்றாங்க. நிறைய கிதாபுகள் எழுதியிருக்காங்க. அபுல் மவாஹிப் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் அடிக்கொருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பேன், அவர்கள் எனக்கு போதனைகள் சொல்வார்கள். இதை மக்களுக்கு நான் சொன்ன பொழுது சில மக்கள் என்னை கேலி செய்வார்கள். ஃபஅக்பர்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹும். அபுல் மவாஹிப் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மக்களுக்கு ரசூலுல்லாவை காண்பதாக சொன்னதை எடுத்து சொன்ன பொழுது அவங்க சொல்றாங்க, இது எப்படி நீங்க நம்புறது, நாங்கள் எப்படி நம்புறது? நீங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றீங்க, அவர்கள் மறைந்து எவ்வளவு காலமாகுது, எவ்வாறு நம்புவது என்று கேட்டாங்க. எல்லாரும் கேட்குறாங்களே, இந்த கனவு விஷயமெல்லாம் ஏற்றுக்கொள்ளலுமான்னு சொல்லி. யாரு முகல்லிது கைரு முகல்லிது ரெண்டு ஒன்று தான். முகல்லிது வஹாபி கைரு முகல்லிது வஹாபி என்றெல்லாம் இருக்கிறாங்களே. இமாம்களை பின்பற்ற வஹாபி, இமாமை பின்பற்றாத வஹாபி என்று எத்தனையோ இயக்கங்கள் ஜமாத்தில் என்ற பேரில் இருக்கிறாங்களே, எல்லாம் இவங்களை போல ஆட்கள் தான் கேட்கு. இப்படியெல்லாம் நம்பேலுமா, இப்படியெல்லாம் நம்பேலுமா என்று கேட்டபொழுது அபுல் மவாஹிப் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, யா ரசூலல்லாஹ், தாங்களை நான் கண்டதாக சொன்னதை யாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையே. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபுல் மவாஹிப், அபுல் மவாஹிப் அவர்களே, நீங்கள் சொன்ன செய்தியை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் இம்மா யஹூதியம் வ இம்மா நஸ்ரானியன், ஒரு யஹூதியாக அல்லது நசாராவாக, கிறிஸ்தவனாக அல்லது ஒரு யூதனாகத்தான் அவன் ஷாகுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீங்கள் சொன்னது நான் சொன்னது, அது நீங்கள் சொல்லவில்லை, நான் சொல்கிறேன். அபுல் மவாஹிப் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபானி ஃபிர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பனாவானவர்கள். அப்போ அபுல் மவாஹிப் ஷாதிலி நாயகம் சொல்லவில்லை, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள். குர்ஆன் ஆதாரம். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய மார்க்கத்துக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் அவுலியாக்களும். இப்போ அவர்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு மார்க்கம் வரணும். இப்போ இந்த வகையில் அபுல் மவாஹிப் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு குதுபு ஸமானாக இருந்தார்கள். இவ்வாறு ஒவ்வொரு தரையும் ஷாதிலியா தரீகாவுடைய அந்த மஷாயிஹ் ஷாதிலியாவை பார்க்கின்ற பொழுது அனைவருமே குதுபு ஸமான். இப்னு அத்தாயில்லாஹி சிக்கந்தரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸலவாத்துகள், இப்போ நான் வந்து என்ன ஸலவாத்துகள் கோர்வை செய்வது குதுபு ஸமானால மாத்திரம்தான் முடியும். அப்போ குதுபு ஸமான் ஸலவாத்து கோர்வை செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும். செய்துனா எங்களுடைய ஷாதிலியா தரீகாவுடைய 21வது ஹலீஃபா, ஷாதிலியா தரீகாவை உயிர்ப்பித்த நாயகம் சையதுனா முஹம்மதுல் ஃபாஸி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா. ஷாதிலியா தரீகாவுக்கு உயிர் கொடுத்தவர்கள், மக்காவிலே அவர்கள் பிறந்தவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் இந்தியா திருநாட்டுக்கும் எமது இலங்கைக்கும் ஷாதிலியா தரீகாவை சுமந்து வந்தார்கள். அவர்கள் மூலமாக முஹம்மதுல் ஃபாஸி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அக்காலத்திலே குதுபு ஸமானாக இருந்தார்கள். அவர்களுடைய நண்பராகவும் முரீதாகவும் இருந்தவர்கள் சையதுனா தஹ்லான் இமாம் ரலியல்லாஹு தஆலா. தஹ்லான் ஷாதிலி, தஹ்லான் இமாம் அவர்கள் ஷாதிலியா தரீகாவை சேர்ந்தவர்கள். ஆக இப்படி நாங்கள் யூசுஃப் நபஹானி ரலியல்லாஹு தஆலா அஷ்ஷரஃபுல் முஅப்பத் லிஆலி சய்யிதினா முஹம்மத் என்ற ஒரு கிதாப் எழுதி, நிறைய கிதாபுகள் ஷவாஹிதுல் ஹக் எல்லாம் எழுதினவங்க யூசுஃப் நபஹானி ஷாதிலி. மேலும் உலகத்தில் சில அறிவுகள் மங்கி போன நேரத்தில் அந்த அறிவை உலகத்துக்கு வெளியாக்கி காட்டினவர்கள் ஷாதிலியா தரீகாவை சேர்ந்தவர்கள் மட்டுமே தான். அந்த மஷாயிகுமார்கள் இல்லை என்றால் அந்த ஹதீஸுகள் அப்படியே அடியோடு மறந்து போயிருக்கும்.